அஸ்லம் அவர்களே, செம்மணி விவகாரம் சம்பந்தமாகவும் செம்மணி விவகாரம் மாத்திரமல்ல, நாட்டிலே இன்னும் சில இடங்களிலே புதைகுழிகள் நோண்டப்பட வேண்டும், அவை சம்பந்தமான பல்வேறு விடயங்கள் சம்பந்தமாக ஆராயப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை இந்த நாட்களிலே வலுப்பெற்று வருகிறது. ஆகவே சர்வதேச ரீதியிலான ஒரு விசாரணை வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டும் சொல்லப்படுகிறது. ஆகவே இதனை ஒரு ஆளும் தரப்பு பாராளுமன்ற உறுப்பினராக இந்த கோரிக்கைகளை, இந்த நிலைப்பாடுகளை எப்படி எதிர்கொள்கிறீர்கள்? எமது நண்பர் மனோ எம்பி சொல்வதில் ஒரு நியாயம் உண்டு. ஏனென்றால் கடந்த கால அரசாங்கங்கள் இந்த இனவாத பிரச்சனைகள், அது மனித புதைகுழியாக இருக்கலாம், ஏனைய பிரச்சனையாக இருக்கலாம், அவர்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு வேறு கலர் கொண்ட கண்ணினால் தான் பார்த்தார்கள். ஆனால் எமது அரசாங்கத்தின் தலைமையில் இந்த விசாரணைகள் நடந்ததை யாரும் காணவில்லை. இந்த அடிப்படையில் யாருக்கும் சந்தேகம் எழும்பலாம். உண்மையில் எமது நீதி அமைச்சர் அவரோடு நான் தொடர்பு கொண்ட போது அவர் தெளிவாக கூறினார், இந்த செம்மணி புதைகுழி சம்பந்தமாக அதற்கான செலவை நாங்கள் முழுமையாக ஒதுக்கிவிட்டோம், எந்த நிலையிலும் நாங்கள் நிறுத்த மாட்டோம், நிச்சயமாக நாங்கள் அதற்கான முழு ஒத்துழைப்பை வழங்குவோம். அது எமது நாட்டினுடைய சொத்துக்களுக்கு ஏற்பட்ட அநியாயம், நாட்டு சொத்துக்கள் என்னும்போது நான் மிக முக்கியமாக எமது மக்களை தான் சொல்லுவேன். எங்களது மக்களுக்கு நடந்த ஒரு அநியாயம், அந்த அநியாயத்துக்கு எதிரான குரல் கொடுக்கணும், அதுக்கு தெளிவான ஒரு தலைமைத்துவத்தை நாங்கள் வழங்குவோம். நீங்கள் பாருங்கள், ஐநாவுடைய மனித உரிமை ஒரு பொறுப்பாளர் வந்தார், அவருக்கு நாங்கள் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனை கொடுத்தோம்? அவர் கேட்கும் இடமெல்லாம் போகக்கூடிய வழிகளை, உதவிகளை நாங்கள் செய்து கொடுத்தோம். அவர் சுதந்திரமாக போனார், சுதந்திரமாக கருத்து தெரிவித்தார், அவருக்கு ஒரு முழு ஆதரவை நாங்கள் வழங்கினோம்.